ஸ்ரீ காளஹஸ்தி எனும் ஸ்தலத்தின் விதியை மாற்றும் சூட்சுமம். ஸ்ரீ காளஹஸ்தி ராகு கேது தோஷங்களுக்கு முதன்மை பரிகார தலமாகவும் கிரகண காலங்களில் மூடப்படாத கோயிலாகவும் இருக்கிறது. இதன் விளக்கம் என்ன? இங்கு அம்பிகை ஞானாம்பிகை இடுப்பில் இராகுவை ஆபரணமாக அணிந்திருக்கிறார். அம்பிகை சன்னதியில் இருந்து வெளியே வந்தால் சனி பகவான் வீற்றிருக்கிறார். சனி பகவான் சாயை, நிழலின் புத்திரன், அதாவது நமது மனதில் சேமிக்கப்படும் கர்மங்களின் காரகன். இராகு இந்த நிழலை இயக்கும் சலனம். எமது சித்த விருத்தி அலைகள் பாம்பு அசைவதைப் போல் இருப்பதால் எமது சித்த விருத்திகளை பாம்பாக காட்டுவது யோக புராண மரபு. நமது மனம், சித்தம் இரண்டு வகையான பாம்பு இயக்கத்தை வைத்திருக்கிறது. ஒன்று நிழலாகிய கர்மங்களை இயக்கி உருவாக்கும் மாயை, அது இராகு. அதை வெல்ல அம்பிகையின் அருள் வேண்டும். இந்த மாயையை இயக்கும் பொறுப்பு அவளுடையது. ஆகவே அவள் இராகுவை இடுப்பில் அணிந்திருக்கும் ஞான சக்தியான ஞானாம்பிகையாக திகழ்கிறார். ஆகவே மனதின் மாய இயக்கத்தை வெல்ல அம்பிகையின் ஞான அருள் வேண்டும். மூலஸ்தானத்தில் வாயுலிங்கமாக சிவபெருமான் தலையில் 5 தலை நாகமாக கேதுவை வைத்திருக்கிறார். அம்பிகை தரும் ஞானம் மனதை அடக்கும். சிவபெருமானின் அருள் எல்லா பற்றுகளிலிருந்தும் விடுவிக்கும் உயர் ஞானம். இந்த ஆற்றலை இயக்கும் கிரகத்தை ஞானகாரகன் கேது என்று சொல்கிறோம். ஆகவே ஸ்ரீ காளஹஸ்தி சென்றால் இராகு கேது தோஷம் விலகும் என்பதன் அர்த்தம் இதுதான். அம்பிகையின் அருள் தரும் ஞானத்தால் நாம் சேமித்த கர்மங்களாகிய சனி பகவானாகிய நிழலை அலைக்கழித்து உருவாகும் மாயையிலிருந்து மீண்டு ஞானம் பெற்று சிவ அருளால் பற்றற்ற நிலையை பெறுவதாகும். இராகு உருவாக்கும் மாயை என்பது அலைக்கழியும் சித்த விருத்தி. கேது என்பது மனமடங்கிய நிலையில் உதிக்கும் ஞானம், சிவபஞ்சாட்சரம் தரும் சிவப்பிரசாத நிலை. இதனால் கேது 5 தலைகளுடன் சிவபெருமானை சுற்றியுள்ளதாக காட்டப்பட்டது. விதியை மாற்ற அம்பிகை அருளால் மனதின் விருத்தியை அடக்க வேண்டும். ஞானம் பெற பஞ்சாட்சர சாதனையால் வாயுவை அடக்கி சகசிராரம் செல்ல வேண்டும். மூலஸ்தானத்தில் இருக்கும் லிங்கம் பல மைல்களுக்கு அப்பால் உள்ள சகசிரலிங்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்ற ஐதீகம் வாசியோக ரகசியத்தை குறிக்கிறது.